குழந்தை பிறப்புக்கு ஏதாவது சிறப்பான கோவில்கள் நிறைய பேர் வந்து இப்போ நீங்கள் இதிலே சொல்லியிருந்தீங்க சஷ்டியிலிருந்து அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லி சஷ்டி விரதத்துக்கு இத்தனையோ தாய்மார்கள் வந்து குழந்தை வரம் வேண்டி விரதம் இருக்கிறாங்க. ஆனால் அதில் பாக்கியவாதிகளுக்கு மட்டும் அந்த வாய்ப்பு கிடைக்குது அப்படின்றது. நிறைய பேர் வந்து நான் எத்தனையோ வருஷமாக வந்து விரதம் இருக்கிறேன், எனக்கு இன்ன வரைக்கும் ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களையும் நம்மளால் பார்க்க முடியுது. குழந்தை பிறப்புக்கு ரொம்ப எளிமையாக வேண்டக்கூடிய கோவில் ஏதாவது இருக்கு? இருக்குமா. இப்போது முண்டாசு கவி பாரதி அவருடைய ஆத்தியந்தமாக யோசித்த ஒரு சுவாமி என்னன்னா காளி. காளியை தான் முடிச்சுப்பார். எதனால யாதுமாகி நின்றாய் காளி அப்படின்னு ஆரம்பிச்சிருவார். எங்கும் நீர் நிறைந்தாய் தீது நின்று முன்னை என்று இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சிப்பார். மகாகவி காளிதாசன் காளி தான் பிடிச்சிட்டான். தெனாலிராமன்றவரும் காளி தான் பிடிச்சார். அப்போ காளிங்கிறவன் எப்படி இருக்கா, எதையும் கொடுக்கறது ரெடியாக இருக்கான்னு அர்த்தம் ஆகிடுது. பயங்கரமாக இருக்கிற உருவம், ஆனால் தாய்மை இல்லை, நான் கொடுக்குறேன்னு ரெடியாக இருப்பான். அப்போது ஒரு உருவத்தை பார்த்து இடப்படாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம்ல, அது காளிக்கு கரெக்டாக பொருந்தும். ஏன்னா பொதுவாக காளி தேவிங்கிறவங்க உக்கிரமான தெய்வம், மாந்திரிக ரீதியாக வந்து நிறைய பேர் அதாவது நார்மலாக நம்ம எல்லாம் யோசிப்பாங்க, பில்லி சூன்யம் அப்படி விஷயங்களுக்கெல்லாம் தான் காளி யூஸ் பண்ணுவான். ஒரிஜினலி காளியை போல் அன்பானவள் யாரும் இல்லை. என் குருவெலாம் ரொம்ப சொல்லுவார், காளிகிட்ட போய் நீ எதை வேணால் கேளு, எதெல்லாம் கொடுத்துருவா அப்படின்வார். எனக்கு காளி உபாசகராக இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வேறு எந்த சுவாமிகிட்டையும் எதுவும் கேட்க தோணாது. ஏன்னா கொடுத்துட்டே இருப்போம். ஏன்னா அவள் வந்து எக்ஸ்ட்ரீமாக கொடுப்பாள். அதான் காளிதாசருடைய வரலாறில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அவன் கேட்டால் ஒன்று இந்த வச்சுக்கோ உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துறேன், ஃபுல் புலமையும் கொடுக்குறான் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் வந்துடும். அதுதான் நமக்கு அங்கே கிடைக்கும். அப்படி கிடைக்கிற ஒரு கோயில்னு பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம். மேட்டுப்பாளையத்தில் வீரபத்ர காளின்னு இருக்கா அந்த அம்மா. அந்த அம்மாவில் போய் வழிபடும்போது செவ்வாய் வெள்ளி அமாவாசை இதெல்லாம் நார்மலாகவே அந்த காளி கோயிலுக்கான உக்ரக தெய்வத்துக்கான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அங்கே போய் நீங்கள் வந்து மனசாலே வேறு எந்த விதமான இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும் கூட இல்லாமல், எனக்கு ஐயா தாயே என்னை காப்பாற்று, வேற ஒன்றும் வேணாம், அத்தா என்னை காப்பாற்றினா போதும், எனக்கு கூட இரு, பிள்ளைக்கு வழி பண்ணி கொடு, குழந்தை இல்லை அப்படின்னு வேண்டினாலே போதுங்கிறான். ஸோ அதனால் ஜஸ்ட்டு வேண்டுதலுக்கே உங்களுக்கு செவி சாய்க்கக்கூடிய பாபா, பிள்ளை வரம் கேட்டு தரவில்லை என்று இல்லை அப்படிங்கிறான். அதனால் அங்கே நிதர்சனமாக இந்த எப்படி பிள்ளை சூன்யத்துக்காக வருவங்களும் இருப்பாங்க, பிள்ளை வரம் கேட்டு வருவர்களும் இருக்கிறார். அங்கே தொட்டில் ஒன்று வாங்கி அங்கே கட்டிட்டு வருவாங்க. அந்த மாதிரி கட்டிட்டு சுவாமியை வேண்டிட்டு வர்றது அப்படின்னு ஒரு வழக்கம் உண்டு. அது சுவாமியை வேண்டிட்டு நல்லபடியாக வர்றாங்க, நல்லபடியாகவே அவங்களுக்கெல்லாம் பிள்ளை பேர் வருது.